வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி செஞ்சு பயணம் செய்யக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல நவகிரகங்களோட பயணத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆடி போய் ஆவணி வந்தாலே அத்தனையும் நன்மையா தேடி வருங்கிறது ஆன்றோரோட வாக்கு. அப்படி சிறப்புமிக்க ஆவணி மாசத்துல மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்புகளுக்கு புதன் பகவானை நீங்க அதிபதியாக கொண்டு இயல்பாகவே புத்திசாலித்தனமா செயல்படுறதால உங்களுக்கு நினைச்ச காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல அடுத்தடுத்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ரொம்ப சாமர்த்தியமா நீங்க காய் நகர்த்தக்கூடிய காலகட்டம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நீக்கு போக்கு எல்லாமே இனி சரியாக போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோட ஆசையோட மட்டும் இல்லாமல் சில ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போகுது. நிறைய விஷயங்களை புதுப்பிச்சு அழகுபடுத்த போறீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலன் மிதுன ராசி அன்புகள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்புகளுடைய பொதுவான இயல்புகளை நாம முதல்ல சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மிதுன ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகளில் மிதுன ராசி முதல் உபராசி. மிதுன ராசி பொதுவாகவே இரட்டையர் ராசி சின்னமாக கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க. எது கிடைச்சாலும் 2-2 கிடைக்கக்கூடிய ராசி. காலச்சக்கரத்தில் 3வது வீடு தான் மிதுனம். காற்று தத்துவத்தை கொண்டது. மாசத்துல ஆணி மாதம் தொடர்புடைய ராசின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். மிதுன ராசியை பொறுத்தவரையுமே உடலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உயரமான தோற்றம், சதைப்பிடிப்பு இல்லாத மெலிந்த தேகம் பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உடலும் நீள்வட்ட முகமும் நேரா உயர்ந்த முகம் கொண்டவங்க. அதே மாதிரி இவங்க கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அழகான மீன் மாதிரியான கண்கள். கண்களாலேயே எல்லாரையும் வசிப்படுத்திடுவாங்க. கண்ணில் அத்தனை கதை பேசக்கூடிய ஆற்றல். உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம், எப்போதும் பம்பர மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கிக்கிற ஆற்றல் எல்லாரையும் இதை கவர்ந்துட்டுன்னு சொல்லலாம். மற்றவங்கள வசிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே அமைஞ்சிருக்கும். மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நிறைய நுட்பமான விஷயம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதில் துல்லியமாக தீர்வு காண்றதுல ஒரு கெட்டிக்காரங்க. எவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் ஒரு சரியான தீர்வு காண முடியும்னு சொல்லலாம். இருந்தாலுமே அடிக்கடி மனக்குழப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சந்த தெரு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு, திரும்பக்கூடிய இடங்களில் வீடு திரும்பக்கூடிய இடங்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதிக நெரிசல் கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இவங்க வீடு பெரும்பாலும் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலுமே காற்றோட்டமாக இருக்குதான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசினா கூட ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்து பேசுகிறதா இவங்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம். வீடு பக்கத்தில் பூங்கா, விளையாட்டு மைதானம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைனாலுமே ஒரு தோட்டமாவது வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டை சுற்றியுமே ஒரு பச்சை பசேல் இருக்கிறதா இவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லலாம். கல்ல கூட காசு பார்த்து விடக்கூடிய ராசி, அவ்வளோ திறமைசாலிங்க. அதே மாதிரி இவங்க எங்கே போகிறாங்க, எப்போ வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சம்மந்தப்பட்ட விஷயத்த இவங்க யாருக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சில நேரம் தயக்கம் காட்டினாலும் முடிவெடுத்த பின்னாடி அதில் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். எந்த துறைக்கு போனாலுமே சரி இருக்கையில் அவரக்கூடிய தகுதிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிடும். சின்னதாக தொடங்கக்கூடிய விஷயத்த கூட ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் இவங்களுக்கு ரகசியங்கிறது தங்காது. ரகசியத்தை பற்றி யாருக்காவது ஒரு 4 பேருக்கு சொல்லலாம், இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க. சூதுவாது தெரியாது. எதிர்காலம் பற்றின சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ராசியில் 2 பட ராசிங்கிறதால ராம எப்படி லட்சுமண பிரியாமல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் தன்னோட அருகில் யாராவது இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. திருமணம் ஆன பின்னாடி தன்னோட துணையை பிரிஞ்சு வாழ்றதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. தன்னோட துணை எப்போதும் தன்னோட அருகிலுங்கிறது இருக்கணுங்கிறது விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளி வட்டாரத்துலையும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எளிதில் இவங்ககிட்ட எல்லாருமே பயப்பட்டுடுவாங்க. அவ்வளோ ஆற்றல் மிக்கவங்க. தாய் மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். பெரும்பாலும் வண்டி வாகன வசதி இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கடன் வாங்குறத பெறதையும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறதையும் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு சிறப்பு. வம்பு பிரச்சனை எது வந்தாலுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உழைப்பின் மூலமாக அதிக சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, 1க்கு மேற்பட்ட சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். சொத்து சேர சேர தாயோட உடல்நிலையில் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இருந்தாலும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு சிறப்பாக அழகானவங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களை விட புத்திசாலியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை ஒளிமயமாக தான் இருக்கும். என்னதான் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் மற்றவங்களுக்கு வெளியே தெரியாத மாதிரி தான் குடும்பத்தை நேர்த்தியாக கொண்டு வருவீங்க.
ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அருள்வாக்கு கூட சொல்கிற அளவுக்கு தெய்வ வழிபாடுல நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க, சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் சில நேரம் வருத்தம் ஏற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பு தான். நீங்கள் குறுக்கு வழியில் சட்டத்துக்கு புறமா மட்டும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த நேரமும் செயல்பட்டாதீங்க. உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்குமே சிறப்பான ராசி. எந்த அளவுக்கு நேர்மையை செயல்பட்டு வரீங்களோ உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம்னா சகோதரர்களை எப்போதும் உங்கள் கூடனே வச்சிருக்க பாருங்க. இதனால எந்த ஒரு ஏமாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. சகோதரன் உங்களுக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து திருமணம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பு. குழந்தை விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பசு கன்று இதெல்லாம் தானம் செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல லாபம் பெருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும். எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலுமே நிதியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நேர்மையோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து முன்னேற்றம்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எப்போது ஒரு பேச்சில் கண்ணியத்தோடு தான் இருப்பீங்க. செயலுமே அப்படியே இருக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி யார்கிட்டையுமே உதவி போய் கேட்டு நிற்க உங்களுக்கு பிடிக்காது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னோட உழைப்பாலேயே முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே எல்லா விஷயங்களும் உங்களால் சிறப்படைய முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து மேலான பலனை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். எப்போதுமே நீங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் கூடவே பெருமாள் தெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்கிறது நல்லது. நந்தி பகவானையும் கூடவே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல நீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானங்கிறது ஏற்படும். இதனாலேயே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இதனால எல்லா வகையிலும் நன்மை தான். பழைய வீட்டையோ வாகனத்தையோ புதுப்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள உண்டாகலாம். சின்ன முயற்சியாக இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தருங்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே யோசிக்க பாருங்க, நல்லதாகவே செயல்படுத்திட்டு வர பாருங்க. கூட பிறந்தவங்களால சில நேரம் பிரச்சனை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கொஞ்சம் தாழ்ந்து போகிறது இந்த காலத்தில் அவசியம். வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை திறமையை செஞ்சு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குது. உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் பெறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான பலனுங்கிறது நிச்சயமே கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து எடுக்க பாருங்கள். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் 6 முறை யோசித்து செய்யுங்க. இதனால் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். நட்சத்திர ரீதியாக மிருகசீரிடம் 3-4 பாதத்தை உடையவங்களுக்கு இடைவிடாத முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானால் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக போகுது. அரசு வழியில் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்குண்டான அனுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் அது இழுபறியாகவே இருந்திருக்கும். மனசில் இதனால் ஒரு மன ரீதியான போராட்டம் இருந்திருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது. சட்ட சிக்கல்கள் நிறைய சந்திச்சு வந்த நீங்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்துல முயற்சி செய்யலாம். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே தேரப்போகுது. நட்சத்திரநாதன் இப்போ விரைய சார்ந்தில் சந்திரிக்கிறதால அங்கே குரு பகவானாலையும் குருமங்கள யோகம் உண்டாகியிருக்குது. இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். வரவு சில நேரம் இருந்தாலும் செலவு கொஞ்சம் வருஷக்கட்டி இருக்குதேன்னு நீங்கள் பல வகையில் புலம்பிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே சின்ன மாற்றங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. செல்வாக்குங்கிறது உயர்ந்து காணப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே இப்போ அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட விலகக்கூடிய வாய்ப்பு. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனோட சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இருக்கிறதால உங்கள் தேவைக்கேற்ற பண வருமானங்கிறது அமையும். பொன்பொருள் சேர்க்கையும் அற்புதமாக இருக்குது. பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பு தான். ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய ராகு பவனால் வேலைக்கு, வெளிநாட்டு முயற்சிக்கு, இந்த மாதிரியான விஷயத்திலாம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இதனால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த மாதிரி தொழிலில் கூட லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குருவோட பார்வையால் 4, 6, 8 இடங்களில் உண்டாகி இருக்கிறதால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சீராகக்கூடிய வாய்ப்பு தான். விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து ஆதாயம் கூடும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கக்கூடிய வாய்ப்பு.
உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் படிப்பில் அக்கறை செலுத்த பாருங்கள். மற்ற மாணவர்களுமே தொடர்ந்து நீங்கள் படிப்பில் அக்கறை செலுத்துறது நல்லது. இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வெற்றி வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டம தினங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சிறப்பு தான். கோமதியம்மன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை எல்லாமே தீர்க்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் புத்தி சாதுரியத்தோட திட்டமிட்டு செயல்படக்கூடிய இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் முன்னேற்றமாக தான் இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் வியாபாரத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்த வைப்பார். சம்பாதியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலக போகுது. உங்கள் திறமை வெளிப்பட போகுது. சூரியன் ஆட்சி அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி. வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்தை கூட செஞ்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான். எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், அடுத்தடுத்து கிடைக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். தாய் வழி ரீதியாக கூட உறவு வகையில் ஒத்துழைப்பு ஏற்பட போகுது. இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி விலக போகுது. வழக்கு விஷயம் சாதகமாக போகுது. செல்வாக்கு உயரப்போகுதுன்னே சொல்லலாம். பாதியில் விட்டிருந்த பல விஷயங்களை கூட இப்போ தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுன்னு சொல்லலாம். நோய் நொடியால் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட இனி உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து சிறு வியாபாரம், பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூட உங்கள் உழைப்பால் உங்கள் நிலைமை உயரப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாத காலகட்டங்களில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவே இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஆதாயத்தை தரப்போகுது. குரு செவ்வாயால் உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாகிருக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையை சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்க பாருங்கள். இதனால் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். ராசிக்குள்ளேயே செவ்வாய் சஞ்சரிக்கிறதால செய்கிற செயலில் வேகம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் குருவோட பார்வையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. ஆரோக்கியமும் சீராக போகுது. இனி எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதி. உறவினர் வகையில் கூட உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரப்போகிறாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்க போகுது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலக போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ உங்ககிட்டயே உதவின்னு கேட்டுன்னு வரப்போகிறாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த இறுக்கமான நிலைமைங்கிறது மாறும். சின்ன சின்ன பிரச்சனையால் பிரிஞ்சவங்க கூட இனி ஒன்று சேர போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. கூடவே சூரிய பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.